ஸோ ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தெரிஞ்ச தமிழ் கேமிங். நாங்கள் டிஜினிங் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சப்வே சர்ஃபர்ஸ் ஹாரர் அதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேமோட பேர் ஆனால் இது சப்வே சர்ஃபர்ஸ் ஹாரர் கிடையாது, சப்வே ஹாரர் தான். ஆனால் சில பேர் சொல்கிறாங்க. நான் அப்படியே கேம் போகிற போக்கிலே உங்களுக்கு இந்த கதையெல்லாம் சொல்கிறேன். ஃபேக் ஸ்டோரி தான் சொல்லுவேன், ஏன்னா ரியல் ஸ்டோரின்னு ஒன்றும் இல்லை. சரி வாங்க ஆரம்பிக்கலாம். ஸ்டார்டிங்கில் எங்கேயோ வந்து விட்டுருக்காங்க. சவுடா கண்ட்ரோலிங் கஷ்டமாக இருக்கு. மேலே போ. சப்வே சர்ஃபஸில் இருக்கிற மாதிரியே இருக்குது. இங்கெல்லாம் எக்ஸ் இருக்குது, அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுப்போம், ஏதாச்சும் தேவையாக இருக்கும். ஜாக் பேசுகிறான், அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சப்வே சர்ஃபஸில் இருக்க கேரக்டர் தான் ஜாக்கு கைஸ். இங்கே ஏதோ பஸ்ஸில் இருக்குன்னு மட்டும் நல்லா தெரியுது, ஆனால் என்ன பஸ்ஸுன்னு தான் தெரியல. இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. சரி வாங்க போகலாம். ஓ, இதெல்லாம் மெமரி பண்ணுமா? இந்தந்த லோகோக்கு இந்தந்த லோகோன்னு. இந்த ட்ரெயினுக்கு டிரைவிங் லோகோ, ப்ளூவுக்கு மர்கியா லோகோ, எல்லோ கலருக்கு அதேமாதிரி மர்கியா லோகோ. இது என்னது? அங்கே போய் நம்ம இது பண்ணணும்னு நினைக்கிறேன். அவன் தேடுறான் இந்த மாதிரி அவன் தான் எப்போவுமே ஸ்ப்ரே பெயிண்ட் வச்சுருப்பான்ல கையில், அதை வச்சு தானே ட்ரெயின்லலாம். என்னதுடா இது? கோழியா? கன்றாவே இருக்குது பாரு. ஏன்டா கொடூரமாக கொள்றீங்களேடா அந்த கேமில், மனசாட்சியே இல்லாத ஆளுங்களே. சரி நம்ம அந்த ஸ்ப்ரேவை எங்கேன்னு போய் தேடுறது? வாங்க ஸ்டார்டிங் ப்ளேஸ் போய் பார்க்கலாம், எங்கேயாச்சும் ஸ்ப்ரே இருக்கான்னு. இங்கே எங்கேயாச்சும் ஸ்ப்ரே இதுவும் இருக்குது, அதான் நான் பார்த்தேன். சரி நம்ம ஸ்ப்ரே கிடச்சிச்சு. இப்போ அவன் சிரிக்கிறான், நான் சூப்பராக பெயிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சிரிக்கிறான். இப்போ வாங்க அந்த மாதிரி சிம்பிள்லாம் தேடுவோம். இந்த ட்ரெயின் இல்லை, இந்த ட்ரெயினும் இல்லை. அப்போனா இன்னும் முன்னாடி இருக்க ட்ரெயினில் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெயினில் இருக்குது. இதை பார்த்தா ஏதோ ஒரு கண்ணு மாதிரியா? இந்த டிரைவிங் பிக்சர், இதான டிரைவிங் பிக்சர் தானே? எல்லோ கலர் தான் மர்கியா. இதோ எல்லோ கலர், இதான் மர்கியா. இங்கெல்லாம் இருக்குது. இதுக்கு எலும்பு கூடு தான் வரும். எலும்பு கூடு, இதுக்கு தான் மர்கியா. மர்கியா சாலா, ஐம் கம்மிங் கைஸ். நான் இந்த கதையை ஆரம்பிப்பா. சொல்லப்போனால் இந்த கதை எப்படின்னா, ஒரு பெரிய வீட்டு பையன் இருப்பான். நல்லா நிறையா ஒரு பெரிய வீட்டு பையன். அவன் சந்தோஷமாக இருப்பான். அவனுக்கு ஸ்கேட்டிங் பண்ணதான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா அவன் நிறைய தட்டி ஸ்கேட்டிங் பண்ணுவான். சொல்லப்போனால் அவன் ஸ்கேட்டிங் பண்ணிட்டே இருப்பான் எப்போ பார்த்தாலும். அது அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. இது அந்த பையன் என்னது, ஒரு நாள் அவன் ஸ்கேட்டிங் பண்ணிட்டே இருந்தானா, அப்போ திடீர்னு ஒன்று ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அவனுக்கு. இந்த ஆக்சிடென்ட் ஆனதுனால அவன் இறந்து போயிட்டான். அதுக்கப்புறமா அவங்க தெரில ஏதோ ஒரு அவங்க ஃபாதர் ஒரு இந்த மாதிரி ஒரு கேம் உருவாக்கியிருக்க ஸ்கேட்டிங் பண்ணுற மாதிரி. சரி வாங்க ஒரு தட்டி செக் பண்ணியிருப்போம். இதுதான் அந்த கேம் உருவாக்கின ஃபேக் ஸ்டோரி. எல்லாம் பண்ணியிருக்கோமா? இங்கே சப்வே சர்ஃபஸ் ஃபோட்டோ போட்டிருக்கு. எல்லாம் பண்ணியிருக்கோம்ல, பண்ணன்னு சொல்லிட போகிறானுங்க. இங்கே இருக்குது, அந்த சைடு போய் பார்ப்போம். இந்த சைடு இருக்குது, அங்கே 2 ட்ரெயின் இருக்கா. இங்கெல்லாம் பார்ப்போம். இந்த சைடு இல்லை, இந்த சைடும் இல்லை.
எல்லாம் கரெக்டாக பண்ணுறது தான் நினைக்கிறேன். பயமாக இருக்குது வேறு இங்கே போகிற. இது சாப்டர் 1 மட்டும் இல்லை, சாப்டர் 3 3 இருக்குது. 3 சாப்டர் இருக்குது. நம்ம பொறுமையாக போகலாம். அத்தனை சாப்டர் இருக்கும். ஆனால் லேட்டாக தான் நான் சாப்டர் போடுவேன், அது மட்டும் சொல்லிட்டேன். ஏன்னா என்னாலையும் முடியல கைஸ், ரொம்ப ப்ரெஷர் வேலை. இவனுக்கு என்ன ப்ரெஷர் வேலை? இவனே சொல்லிக்கிறான். அவன் யார் ஸ்மார்ட்டு? நான் தான் ஸ்மார்ட்டு. யார் ஸ்மார்ட்டு? நான் தான் ஸ்மார்ட். ஐயோ ஆமாம், என்ன இது? முன்னாடி போகணுமா? இதெல்லாம் சின்ன பசங்க விளையாடுற கேமு. இதை எடுத்து வந்து ஏன்ட்ட கொடுத்துட்டானுங்க. ஐயோம்மா, என்னடா இது கஷ்டமாக இருக்குது. ஏதோ நம்பர்லாம் வருது. ஐயோ சத்தி போயிட்டேன் கைஸ். ரீஸ்டார்ட். சரி, அது வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்திருக்கேன், திரும்ப ஆரம்பிச்சிருக்கேன். இது நம்பர்லாம் வருது கைஸ், எல்லாம் பார்க்கலாம். 2 8 2 8 2 8 இங்கே 2 8 6 2 8 6 2 8 6 2 8 6 2 8 6 4 2 8 6 4 2 8 6 4 0 2 8 6 2 8 6 4 0 2 8 6 4 0. செத்து போயிட்டேன். என்னடா கஷ்டப்பட்டு மெமரைஸ் பண்ணி வச்சா செத்து போயிட்டேன். நம்ம திரும்ப ஆரம்பிப்போம். நல்லா நோட் பண்ணி வச்சுப்போம். இந்த இவன் என்ன கட்டிக்க மாட்டான்? 1 1 7 1 7 1 7 8 1 7 8 1 7 8 1 7 8 4 1 7 8 4 1 7 8 4 1 7 8 4 8 1 7 8 4 8 1 7 8 4 8 1 7 8 4 8 1 7 8 4 8 1 7 8 4 8 1 7 8 4 8 1 7 8 4 8 1 7 8 4 8. இதான் நம்பர் கைஸ். இப்போ 1 7 8 4 8 இதான் நம்பர். கரெக்ட். எப்பா, டு நாட் ப்ரெஸ் திஸ் பட்டன் கொடுத்து பார்ப்போம். காய்ஸ் ஏதோ ஆயிடுச்சு, ஏதோ ஆச்சு காய்ஸ். அங்கே ஏதோ ஆச்சு, ஸ்டக் ஆகிடுச்சு. அது என்ன கையில் ஸ்ப்ரே கொடுத்தாங்க. மேலே ஏதோ இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மினுக்குது ஏதோ. சரி, நம்ம பின்னாடி போனால் சிவிதான் இருக்கும். ஐயோ, இது திருப்பது கஷ்டமாக இருக்குது கைஸ். அதான் இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ். திருப்பது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்ப்ரிண்ட்டு கொடுத்து தான் ஓட வேண்டியதுங்க. மேலே ஏதோ லேப்டாப் மாதிரி இருந்துச்சு, அதை பார்த்தேன். 8 வாய். இதுங்களாம் பார்க்க ரொம்ப பசி எடுத்த மாதிரி இருக்காமா. ஸோ இதெல்லாம் எப்படிடா பசி இருக்கும்? அங்கேருந்து அவனும் வாயை விட்டு நோண்டிடுறான். வாயை பிச்சுட்டு வேறு யார்ட்டாவது கொடுத்துடலாமா? அவ்வளோ கேவலமாலாம் இருக்குது. மேலே ஏதோ இருந்துச்சு லேப்டாப் மாதிரி, அது போய் பார்ப்போம். டிங் ஷோன்னு காட்டுச்சு, நான் பண்ணிட்டேன். திஸ் சவுண்ட்ஸ் மீன்ஸ் ஏதோ பண்ணுறானுங்க. அது வாய்க்குள்ளே ஏதோ வைக்கணும், நல்லதாக இருக்குது. அதை வைக்கணும், அது மட்டும் தெரியுது. ஸ்ப்ரே பண்ணு. சரி, காயின் இருக்குது. ஆனால் காயின் தான் வைக்கணுமா? ஏன்னா காயின் தான் நல்லா இருக்கும். மற்றெல்லாம் பார்த்து தைப்போம். இதே காயின் வைக்காம தான் ஸ்பைடர். இதெல்லாம் வைக்க முடியாது அவனுக்கு வாயில். காயின் தான் ஒரு வேலை வைக்கணுமோ? இது பண்ணியாச்சு. இத்தனை கண்டெய்னர் இருக்குது, ஆனால் சிலதில் மட்டும் தான் காட்டுது. சரி, சிலதில் மட்டும் தான் இருக்கும் போல். இங்கே ஒன்று இருக்குது. அங்கே ஒரு கிட்டார் மாதிரி வேறு இருக்குது. ஐயோ, இது பட்டன் ப்ரெஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. அது வேறு என்ன பண்ணுறது தெரில. இங்கே வந்தாச்சு. இங்கே 2 ஒய்யா பண்ணு. ஸ்பைடர். ஆனால் 8 வாய் இருந்துச்சுல அங்கே. இது வரைக்கும் கம்மியாக தானே கிடச்சிருக்கு. அங்கே ஒரு லேப்டாப்.
திரும்பும்போது கிடச்சிருக்கு லக்கு நம்மளுக்கு. இப்போ இதுக்குள்ளே இருக்கா? இல்லை. இப்போ காட்டாதுலேயே காட்டுமோ? ஆமாம் கைஸ், காட்டாதுலேயே காட்டுது. இதுக்கு தான் போல் 2 லேப்டாப்பு. என்னடா இது கம்மியாக இருக்குன்னு பார்த்தேன். இங்கே என்ன கோழி வருது? எல்லாத்துலேயும் ஸ்பைடர் தானே வந்துச்சு. ஓகே, இங்கேயும் ஸ்பைடர் தான் இருக்குது. ஃபஸ்ட் சாப்டரே பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். இது எத்தனை லெவல் பண்ணுறேன்? நான் 3ஆவது லெவல் பண்ணுறேன். செகண்ட் சாப்டர்லாம் எவ்வளோ பெருசாக இருக்க போதும் நினச்சி கூட பார்க்க முடியல. இவ்வளோதான் நினைக்கிறேன். இங்கே ஒன்று அவ்வளோதான். இப்போ அங்கே ஏதோ கிட்டார் மாரி இருந்துச்சு, அதை பார்த்துட்டு வந்துடலாம். இது ஒன்று ஸ்ப்ரிண்ட் கொடுத்துப்போம். ஐயோ மாட்டிக்கிட்டேன். ஓடுங்க ஓடுங்க, ஒரு ஆபத்தான ஸ்பைடர் துரத்திட்டு வருது. இது என்னது? கிட்டார், இன்ட்ரெஸ்டிங். வாட் கேன் ஐ டூ வித் இட்? ஒரு வேளை இதில் அடிக்கணுமோ? அடித்து பார்க்கலாம். ஆமாங்க, அடிக்கணும். இங்கே ஒன்று இருக்குது, இது எடுத்து. கண்ட்ரோலிங் திருப்புறது கஷ்டமாக இருக்குது கைஸ். 2 காயின் கிடச்சிது. காயின் தான் கலெக்ட் பண்ணணுமோ? ஆமாம் நினைக்கிறேன், காயின் தான் கலெக்ட் பண்ணணும். எப்படி இந்த ஸ்பைடர்லாம் வாயில் வச்சா அவனுங்க சாப்பிடுவானுங்களா? டீசென்சின்னு நான் சாப்பிட மாட்டோன்னு சொன்னானுங்களா? அப்போ எப்படி நம்ம அந்த 3rd லெவலுக்கு போகுது? அதான் இது மட்டும் பண்ணுவோம். யோபா முடியலடா, பசிக்குது எனக்கு வேறு. எப்போ சாப்பிட போடணும்? அவ்வளோதான், 8 காயின்ஸ் கிடச்சிச்சு. இப்போ ஒன்றுன்னா இதுக்கு வாங்கிடும். நக்கிறாதீங்கடா, டிசீஸ் வந்துட போதும் உங்ககிட்டேருந்து. 1 2, இது ஒன்று ஹேங் ஆகுது. 3, ஐயோ இந்த சைடு வருது கைஸ். 4 5 6, ஏய் சும்மாரு, 7 8. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அது நல்லா சாப்பிடுதுன்னு நீ அது நல்லா சாப்பிடுன்னு நீ வந்து சொல்கிறானா? இங்கே பாருங்களேன், இது கண்ட்ரோலிங் கீழே போச்சு. இப்போ டேரெக்டாக டோர். இந்த லெவல் எதுவுமே இல்லை. ட்விஸ்ட்டு இப்போ நாங்கள் பார்ப்போம். இன்னும் திறக்க முடியல. இது ஒன்று பக்கு. பக்கு வாயா போடா. ஃப்ரீ ஃபயர்லையும் இதே பக்கு. இன்னும் திறக்க மாட்டுது. ஐயோ சாப்பிடுகிறா நீயே. நான் ரீஸ்டார்ட் லெவல் தான் கொடுக்கணும் போல கைஸ். ரீஸ்டார்ட் லெவல். யப்பா இது பக்கு காண்டேத்துது என்ன. இவனுக்கு நல்ல விதை தான். அவனுக்கு மழைனா ரொம்ப பிடிக்குமா? ஏன்டா இவ்வளோ கஷ்டப்படுற நீ? அப்படியே அது இல்லை காம்பவுண்டு உடச்சிட்டு போக வேண்டியதானே. என்னடா இது திறக்க முடியல கைஸ். இதை ஆனால் தான் என்னதுடா இது? ஐயோ ஏதாச்சும் உள்ளே இருக்க போதோ. ரேதார் கதவு தோறங்க. நான் பக்கை சரி பண்ணிட்டு வரேன். பக்கை சரி பண்ணிட்டேன். ஆனால் என்ன பண்ணுறேன், கதவுலாம் ஆஃப் பண்ணிடுச்சு. இங்கே ஏதோ கதவு மாரி இருக்குது. இதை எடுத்தேன். எங்கேயோ போக சொல்லுது. நல்லா வருது. என்னடா இது? இங்கே ஏதோ இருக்கு. ஓ சீக்ரெட் டோர். அங்கே ஒரு சீக்ரெட் டோர் மாதிரி இருந்துச்சு. இல்லை அணைச்சிருப்பானோ? அவனுக்கு கண்ணு தெரியலையாமா. டேய் இந்த வயசுலேயே உனக்கு கண்ணு தெரியலையா? குருட்டு பையன். சரி இப்போ நான் லைட் எங்கேன்னு பாருங்க. மேலே ஒரு லைட் இருக்குது. ஆன் பண்ணு. அவ்வளோதான், லைட் போட்டாச்சு. என்னடா இது? இன்னும் லைட் எங்கடா இருக்குது? கிச்சன் லைட். என்னடா இவனுங்க லைட்டே வச்சுருக்க மாட்டானே. இவனுக்கு லைட் வேணுமா? லைட் ஒரு கேடு.
அங்கே இங்கே இங்கே இருக்குது. ஷோ இந்த லைட்டு ஆன் பண்ணுறதுக்குள்ள இவனுக்கு வேறு கூடுட்டு இவனுக்கு வேறு லைட்டு போடலன்னா கண்ணு தெரியாது. இங்கே ஏதோ டிவி இருக்குது, வாங்க சின்சன் பார்க்கலாம். என்னடா சின்சன் போடுவீன்னு பார்த்தா வேறு ஏதோ போடுறீங்க. எனக்கு சின்சனை தவிர வேறு எதுவும் பிடிக்காது, நான் போகிறேன். ஏப்பா சாவடிக்கேன். சரி இப்போ கிச்சன் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எனக்கு வேறு பசிக்குதுன்னு சொன்னேன். இங்கே ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கானே, உள்ளே என்ன தான் இருக்குது சாப்பிட்ற பொருள். லெக் பீஸாடா இது? இல்லையே, இது பார்க்க லெக் பீஸ் மாரி இல்லையே. என்னடா காலு இதில் ஏன்டா எடுக்கிற? என்னங்க இது காலு லெக் பீஸ் மாதிரியே இல்லையே பார்க்க. இதுதானா? சரி அதையும் எடுத்துகிட்டு போவோம், மேலே போய் பார்ப்போம். சூச்சு சார்லஸ் என்னடா இது? ஜீசஸ் அசிங்கப்பட்டு வச்சுருக்கீங்க சூச்சு சார்லஸ் வச்சு. இல்லையே அவன் தாமஸ் ஆச்சு. இங்கே ஏதோ ஒரு ரூம் இருக்குது, பெட்ரூமா? தேவையில்லாமல் பார்க்க வேணாம் கைஸ். இங்கே ஏதோ ரூம் இருக்குது, என்ன ரூமாக இருந்தால் நம்மளுக்கு என்ன? அங்கே ஏதோ ஒரு ரூமு. இது பாத்ரூமா? இல்லை, என்னடா இது? எதுவுமே இல்லை. என் கையில் வேறு இந்த இதை கொடுத்துட்டாங்க. இல்லை என்ன இருக்குது? நீயா போட உள்ள? இவன் தெரியுமா ஸ்கிபிடி டாய்லெட்? ஸ்கிபிடி டாய்லெட் சரி, அது பார்த்தாதே தெரியும். ஹி வாஸ் வேகன்ஸா? ஏவா இந்த லைட்டாக போடுறதுக்குள்ளே படுற பேர் இருக்கு பேர். ஏவா எல்லாத்தையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண. இங்கே இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்ப்போம். ஒன்றுமே இல்லை. இது யாரோட வேறு தெரில. நான் பாட்டு உள்ளே வந்து எல்லாத்தையும் பார்த்து. இங்கே லைட் எங்க? ஏவா என்னடா இப்படி பிரைட் ஆயிடுச்சு? நான் கூட நினச்சி பார்க்கல இவ்வளோ பிரைட்டாக. ஏவா நான் ஒன்றுமே கிடைக்கல. இங்கே ஏதோ ஒரு பெட்டி இருக்குது, ஏன் திறக்க முடியல? இங்கே என்ன தனியாக ஏதோ ப்ளூ கலர் புக்கு? எறாத சீக்ரெட் ரூமு. யாரு நீ? யாருப்பா நீ? சின்ன பையன் மாரி இருக்க. உன் கை காலெலாம் எங்கே? இப்போ முடியிடுறா. இந்த கை கால் தான் யாரோடுது? என்ன ஆனால் எப்படி இந்த ஒட்டுது? இப்போ ஒட்ட வைக்கிறது அதான் எனக்கு டவுட்டாக இருக்கு. பட் நார்த் ஒர்க்கி அதான் ஒட்டணுமே, அதுக்கு தேவையான சரி நான் பார்க்கணும். என்னடா இது? அது நான் எங்கே எடுப்பேன்? இங்கே ஒரு டப்பா பார்த்தேன், எடுக்கணும். லைட் ஆன் பண்ணணும்னு பார்த்தேன். இங்கே ஏதோ ஒன்று இருக்குது, அலீவர். ஓய் இது ஒரு ட்ரக்கா? ஏப்பா மன்னிச்சு போடா, உனக்கு ட்ரக்கு கொடுக்க வேண்டியதாச்சு. எப்படா கை காலை கட் பண்ணி வச்சுருந்த? நான் போட்டு ஏதோ கம்மு மாரி போட்டேன், அது ஒட்டிட்டான். ஆமாம் மான்ஸ்டரான். எவன்டா? ஏன்டா அவனை பார்த்து பிளாக்னு சொல்கிறாங்க? நீ கருப்பாக இருந்தால் கருப்பெல்லாம் இல்லைடா, நல்ல பையன் மாரி இருக்கடா. தெரியும்டா அவங்க நல்ல எண்ணம். ஏதோ சொல்கிறான், நான் தான் மெயின் கேரக்டர்னு சொல்கிறான். எங்கம்மா பாய் சொல்லிட்டு ஏதோ கீ கொடுக்குறான். ஒரு வேளை நம்ம வெளில பார்த்தோம்ல அந்த கீயோ? டேய் கூடையாச்சும் வரலாம், நீ பட்டி விட்டு போயிட்ட. எங்க விட்டு போயிட்டாங்க, நண்பனே இல்லைங்க. இவனை கஷ்டப்பட்டு காப்பாற்றினான், விட்டு போயிட்டாங்க சாவியை கொடுத்து. நாங்கள் போய் என்னத்தான் சமாளிப்பேங்க. சரியானு கெட்டவனை பிடிச்சவங்க எல்லாம் விட்டு போயிட்டான். இந்த சின்ன பையனு கூட பார்க்கல.
இது பேர் நான் சின்ன டேய் நீயாடா என்னை பூச்சி என்னது என்னை பார்த்து லிட்டிலா சோலா அவன் என் பேக்கில் அடிப்பானா நம்ம பார்த்து ஏதோ வேகன் பையிலன்னு சொல்கிறான் இங்கிலீஷில் திட்டுறாங்க நம்மளை ஏதோ சாப்பிடியா கிட்டார் அப்படின்னு நம்ம கேரத்தை சொன்னான் ஐயா என்னடா இது ஐயா ஐயா அவன் குதிக்கும் போதெல்லாம் நம்ம ஹெச்பி குறையுது ஐயா இப்போ நம்மளும் குதிச்சிடலாம் ஃப்ரீஸ் பண்ணா ஐயா அட்ரா வாங்கடா இப்போ இன்னொன்று குதிரா ஐயோ நாய் இது என்னதுடா நாய் புதுசா இங்கே ஃப்ரீஸ் பண்ணுறது இருக்குது எடுத்தேன் இப்போ அந்த நாய்களாக போயிருக்குமா நல்ல வேலை இங்கே இருக்குது ஃப்ரீஸ் பண்ணுறது ஒரு அடி கூட அடிக்கலை மாட்டிக்கினா அப்படியே இன்னொன்று ஃப்ரீஸ் பண்ணுறது வேறு ஐயோ செத்து போயிட்டேன் இப்போ ஸ்பான் ஆகுது சரி வாங்க இன்னொன்று ட்ரை பண்ணலாம் I am back. ஐயோ வடி வாங்குறேன் பார்த்து தப்பிச்சு அங்கே தானே ஸ்பான் ஐயோ 2 தட்டி அடி வாங்க நாய் வேறு அங்கே இருக்கு டிங்கா எடுத்தாச்சு இருடா இப்போ வரேன்டா ஏன் ஐயோ சத்தம் போங்க இன்னொன்று நான் முடிக்கிற கட்ட இது கண்டினியூ பண்ணுறேன் முடியாது போல் ஏன்னா என் ரெக்கார்டு மக்கார் பண்ணுது முடியாது போல் என் ரெக்கார்டு வேறு மக்கார் பண்ணுது கியா 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 ஐயோ அடி வாங்கிட்டு அவனை அடிக்கணும் ஐயா குதிரா நாயா இது வேறு செம ஃபாஸ்ட்டாக வந்து அடிக்குது அங்கே இருக்கு ஃபீஸ் டியா ஐயோ அவன் பக்கமே திரும்பல வாங்க டியா நீலாம் சாக வேண்டியவன்டா ஏன்டா உயிரோட இருக்கு இது வேற மக்கார் பண்ணுது என் ஃபோனு ஒரு ஹேங்கு ஃபோனு அதை வச்சுட்டு கையா கை ஐயோ இன்னும் ரிட்டரி கொஞ்சம் ப்ளீஸ் ஐயா ஐயோ அடி வாங்கிட்டேனே அங்கே இருக்கு ஐயா ப்ளீஸ் கை ஐயோ இன்னும் கொஞ்சம் தான் ஏய் நாய் ரெண்டு ஏய் ஓபா இன்னும் ஒரே ஒரு தட்டி வா ஐயோ எனக்கும் ஒரே ஒரு ஹெச்பி தான் ஐயா ஓபா இல்லை சாவடிச்சிட்டேன்டா சாமி இந்த தட்டி என்ன நீ அடிச்சிட்ட ஆனால் நான் திரும்ப உன்னை மீட் பண்ணுவேன் நான் உனக்கு ரிவெஞ்ச் கொடுப்பேன் ஆனால் கருப்பு நவனை எதுவும் பண்ணாத நீ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா கருப்பு நவன்னு சொல்கிறீங்க அவன் அப்படி இருந்தால் என்னடா அநியாயம் சரி கைஸ் இது ஒரு சாப்டர் 1 முடியுது நாம் எப்படியோ முடிச்சிட்டோம் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு தான் சாப்டர் 2 வரும் லேட் பண்ணி வச்சிடலாம் ரொம்ப போராமச்சவன் கிடையாது பே டாட்டா நான் உங்கள் டிஜி நான் விடை போயிடுறேன்